வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலயமா எப்படி கேஸ் புக்கிங் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கோம். ஃபஸ்ட்டு உங்களோட டிஜிட்டல் சேவா போர்ட்டல் ஆப் அல்லது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் ஃபேவரட் பில்லர்ஸ், எல்பிஜி பேமெண்ட், பிஎன்ஜி பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதில் எல்பிஜி பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் நிறையா கேஸ் கம்பெனி இருக்கும். நம்ம இந்தியன் கேஸை எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேஸ் புக் பண்ணுறதுக்கு எந்த நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்சியூமர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் கோட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் புக் பண்ண பில்லில் ஒரு 6 நம்பர் இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்சியூமர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு 16 நம்பர் இருக்கும். அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி பார்த்திங்கன்னா, நம்ம கன்சியூமர் ஐடி போடுறோம், டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி மேலே கன்சியூமர் ஐடி போடுறோம் பார்த்திங்களா, அதேமாதிரி இதில் ஃபஸ்ட்டு 2 நம்பர் மொதல் 2 நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 ஜீரோ வரும். 6 ஜீரோ போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டிங்கன்னா அந்த 16 டிஜிட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் போட்டுட்டு ஃபெச் பில்லுன்னு கூட அவங்களோட டீட்டெயில் இதில் வந்துடும். இதில் நம்ம வாலெட் பின் என்ட்ரி பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த டேக்ஸபிள் அமௌண்ட் உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.